नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. நமசர்வேபியா. சுக்ராச்சாரியர் சொல்கிறார், ஹே தேவயானி, இப்படியாக கச்சன் வெளியில் வரணும்னா நான் செத்து போனோம்மான்னு சொல்ல தேவயானி அதுக்கு பதில் சொல்கிறா, இந்த பாருங்கோ, 2 விதமான அதிர்ச்சிகளும் என்னை சுட்டு எரிச்சிரும். கச்சன் செத்தாலும் சரி, நீங்கள் போனாலும் சரி, எனக்கு அது துன்பத்தை தான் ஏற்படுத்த போகிறது. கச்சன் போயிட்டா எனக்கு அது மரணத்தை ஏற்படுத்தும். நீங்கள் போயிட்டல்னாக்க என்னால் ஜீவிக்க முடியாது அப்படின்னு ஒன்று சுக்ராச்சாரியர் கச்சன் இடத்துல சொல்கிறார். பிரகஸ்பதியினுடைய பிள்ளையே, யூ ஆர் ஆல்வேஸ் க்ரவுண்ட் வித் சக்ஸஸ். அதனால் தேவயானி உன்னை இவ்வளோ விரும்பும்போது நீ கச்சன் வடிவத்தில் இருக்கிற இந்திரன் இல்லை அப்படின்னாக்க தயவு செஞ்சு நான் கொடுக்குற இந்த விஷயத்தை நீ வாங்கிக்கோ. உனக்கு நான் இந்த சஞ்சீவினி ஞானத்தை புகட்டுறேன், அதை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொன்ன. அப்புறம் அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, ந நிவர்த்தேத் புனர்ஜீவன் கஷ்டித் அந்யோ மமோதராத் பிராமணம் வர்ஜயித்வைக்கம் தஸ்மாத் வித்யாம் அவாப்னுஹி. என்னோட வயிற்றுக்குள்ளே போன யாருமே இன்னி வரைக்கும் உயிரோட வந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் ஒரு பிராமணனை கொல்லக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன் கேளு, நான் கொடுக்குற இந்த ஞானத்தை நீ கற்றுக்கோ, திரும்பி உயிரோட வருவாயாக. ஹே புத்திர, நான் கொடுக்குற இந்த ஞானத்தோட கூட என்னால் புனர்ஜென்மத்தை கொண்டவனாயும் அதே நேரத்தில் தயவு செஞ்சு மனசில் விஸ்வாசத்தோடையும் நன்றியோடையும் இருந்துட்டு என்னோட வயத்தை கிழிச்சுண்டு நீ வெளியில் வா அப்படின்னு சொல்ல வைஷம்பாயனர் மேற்படி சொல்கிறார், குரோஹோ சாக்ஷாத் குரோ சகாஷாத் சமவாப்பிய வித்யாம் பித்வா குக்ஷிம் நிர்விசக்ராம விப்ரஹ கச்சோபி ரூபஸ்தத் க்ஷணாத் பிராமணஸ்ய சுக்லாத்யே பௌர்ணமாஸ்யாம் இவேந்துஹு. அந்த ஞானத்தை தன் ஆச்சாரியனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அழகிய கச்சன் தன் ஆச்சாரியின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில் சாயங்காலம் உதிக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் ஆட்டம் வந்தானாம். தன் ஆச்சாரன் எப்படி படுத்துட்டு இருந்தாராம், தர்மம் தபஸ் வித்யை இதெல்லாமும் சேர்ந்த ஒரு பெரிய குவியல் ஆட்டம். தன் ஆச்சாரியன் அங்கே படுத்து கிடக்கிறத கச்சன் பார்க்குறான். பார்த்துட்டு தன்னிடத்தில் இருக்கிற சஞ்சீவி ஞானத்தை கொண்டு தன் ஆச்சாரியனை உயிரோட மீட்டு வந்துட்டு, நான் அவரை வணங்குறேன். யாவரொருவர் இன்னொருவரனுடைய காதுகளில் ஞானத்தையும் அமிர்தம் மாதிரி பொழிவரோ அப்படிப்பட்ட உங்களை நான் வணங்குறேன். ஏன்னா அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய எனக்கு அம்மா அப்பாவாட்ட இருந்திருக்கீர். எவன் ஒருவனுக்கு தன் ஆச்சாரியனிடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அவன் ஒரு நாளும் தன் ஆச்சாரியனை காயப்படுத்த மாட்டான். அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னா, ஞானத்தை அலங்காரமாக வச்சுருக்கக்கூடியவர், ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர். பூமியில் எத்தனை பொக்கிஷமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த பொக்கிஷமான விஷயங்களுக்கு நடுவில் உயர்ந்த பொக்கிஷமாக திகழக்கூடியவர். அப்படிப்பட்டவர்கிட்டேருந்து எவன் ஒருவன் ஞானத்தை பெத்துண்டு அவரையே காயப்படுத்துகிறானோ அப்படிப்பட்டவனை மொத்த பூமியினாலும் வெறுக்கத்தக்கவனாயும் அதே நேரத்தில் கடைசி காலத்தில் பாப்பிஷ்டர்கள் பாப்பம் பண்ணினவா போகக்கூடிய அந்த உலகத்துக்கு இவன் செல்வான் அப்படின்னு கச்சன் இந்த வார்த்தைகளை சொல்லி சுக்ராச்சாரியாரை உயிரோட கொண்டு வந்துடுறார். அதன் பின்பு சுக்ராச்சாரியார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இப்போதான் நினைவு திரும்புறது. ஏன்னா இத்தனை நாளி அவர் அந்த பானத்தினுடைய தாக்கத்தினாலையும் அந்த பானத்தை பருகினதினால் ஏற்பட்ட சங்கடங்கள்னாலையும் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்ததுனாலையும் சுக்ராச்சாரியார் இதெல்லாம் நடந்ததுனுடைய பிரதிபலனா இதெல்லாம் நடந்துடுத்து இதோடைய பலனா இப்போ அவர் கண்ணு முன்னாடி எந்த கச்சனை தன் பானத்தால் தன்னோட வயிற்றுக்குள்ள
கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த கச்சனை இப்போ கண்ணை முன்னாடி அவர் பார்க்குறார். பார்த்துட்டு இதெல்லாத்தையும் இப்போ மனசில் வச்சுண்டு பிராமணர்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை இப்போ கோபத்தோடு அவர் பேசுகிறார். யோ பிராமணோத்ய பிரபுத்திய கஷ்டின் மோகாத் சுராம் பாசதி மந்த புத்தி அபேத தர்மா பிரம்மஹா சைவ சஸ்யாத் அஸ்மின் லோகே கர்ஹித ஸ்யாத் பரேச்ச. இந்த நடத்தையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராமணர்களுக்கும் நான் இன்னைக்கு விதிக்கிறேன். இன்னிலேருந்து எந்த பிராமணன் பானத்தை பருகக்கூடிய ஆசையினால் அந்த பானத்தை பருகிறானோ அவன் பிராமணரை கொன்ன பாப்பத்தை அடைவான். அவனை இந்த உலகம் இங்கேயும் வெறுக்கும், மற்ற உலகங்கள்லையும் வெறுக்கும். இந்த வார்த்தை என்னுடையது இருக்கே, இதை நேர்மையான மனிதர்கள் கேட்கட்டும், பிராமணர்கள் செவிகளில் போய் அதை விழட்டும், தேவதைகளால் கேட்கப்படட்டும், யாரெல்லாம் தன்னை உயர்ந்தவர்கள்னு வேற சொல்லிட்டு இருக்காளோ அவா காதுகளுக்கும் இது போய் சேரட்டும். இப்படி சொல்லிட்டு உயர்ந்த மகரிஷி, மகாத்மா, தபஸுகளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் இந்த தானவர்களை அதுக்கப்புறம் ஆக்ஞை பிறப்பிக்கிறார். இந்த தானவர்கள் விதியால் தன்னுடைய நல்ல எண்ணத்தை அழித்தவர்களாக இருக்கின்றார்களே, அவளை பார்த்துட்டு இப்போ சொல்கிறாரா, ஆச்சக்ஷேவோ தானவா பாலிஷாஸ்த சித்தः கச்சோ வத்ஸ்யதி மத்சகாஷே சஞ்சீவினியும் பிராப்பிய வித்யா மகாத்மா துல்லிய பிரபாவோ பிராமணோ பிரம்மபூதः. முட்டாள் தானவர்களே, அந்த கச்சன் எதுக்கு ஆசைப்பட்டானோ அவன் அதை பெத்துனுட்டான். அவன் இனி எப்பொழுதுமே என்னுடைய தான் இருப்பான். அந்த சஞ்சீவனி ஞானத்தை பெத்துண்டதுனால அந்த உயர்ந்த அந்த பிராமணன் பிரம்மாவுக்கு நிகரான பலத்தை உடையவனாக மாறிவிட்டான் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்கிறார். சொல்லிட்டு நிறுத்தி விடுறார். தானவர்கள் ஆச்சரியத்துலேயும் அவா இப்போ ஷாக்கில் இருக்கா. நாம் எதுக்கு இத்தனை நேரம் கச்சனை இத்தனை தடவை கொன்று பண்ணோமோ அதை அவன் பெத்துட்டானே அப்படின்ற ஒரு அஸ்டானிஷ்மெண்ட். அதனால் தானவர்கள்லாம் இப்போ இந்த அஸ்டானிஷ்மெண்ட்டில் இருந்துட்டு சுக்கராச்சாரியரே சொல்லிட்டாருன்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தானவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுவிட்டு அவா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. கச்சன் அதுக்கப்புறம் இந்த நாச்சாரனோட ஒரு 1000 வருஷம் இருந்தார். பின்பு தேவலோகத்துக்கு புறப்படுறதுக்கு உண்டான வேலை வந்தது. அவர் தன் ஆச்சரணத்தில் உத்தரவு வாங்கிட்டு இப்போ கிளம்புறார். அப்போ தேவயானி பார்த்து சொல்கிறா, ரிஷேரங்கிரசப் புத்திர விருத்தேனாபிஜனேனச்ச பிராஜசே வித்யாச்சைவ தபசாச்ச தமேனச்ச. ரிஷி அங்கிரஸ்னோடைய பேரனே, உங்களுடைய கண்டக்ட்னால, பிறப்புனால, வித்யினால, தபஸ்னால, ஹியூமிலிட்டினால பிரகாசிக்கின்றீர். எங்கள் அப்பா ரிஷி அங்கிரஸ் மேலும் உயர்ந்த மரியாதையை வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி பிரகஸ்பதி மேலேயும் எனக்கு உரிய மரியாதை இருக்கு. நீர் பெரிய தபஸ்வி, இந்த தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறத நீர் கேளும். உங்களுடைய இந்த 1000 வருஷம் நீங்கள் விரதத்தை அனுஷ்டிச்சேலே, அந்த விரத காலத்தில் நான் எப்படி உங்கள்கிட்ட நடந்துட்டேன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுடைய விரதமானது முடிஞ்சு போச்சு. இப்போது உங்களுடைய முழு அன்பையும் உங்களை நேசிக்கக்கூடிய என் மேலே நீங்கள் செலுத்தணும். டேக் டைவர்ஷன் சொல்லிட்டா. இப்போ வேத மந்திரங்கள்லாம் சொல்லி சரியான முறையில் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார்? தேவயானி. இப்போ கச்சன் இதை கேட்டுட்டு சொல்கிறார், அம்மா உங்கள் அப்பா என்னுடைய பூஜைக்குரியவர், அப்படிதான் நீங்களும். எந்த விதமான குற்றமும் இல்லாத லட்சணங்களை உடைய பெண்ணே, ஃபால்ட்லெஸ் ஃபீச்சர்ஸை உடையவளே, உங்கள் அப்பாவை காட்டிலும் உங்கள் மேலே எனக்கு மரியாதை ஜாஸ்தி. உங்கள் அப்பா பார்கவருக்கு அவருடைய பிராணனை காட்டிலும் உயர்ந்தவள், பிரியமானவள் நீங்கள் தான். அதனால் மதிப்பிற்குரிய பெண்ணே, எப்பொழுதுமே உங்களை நான் ரொம்ப மரியாதையோட பூஜைக்கு உரிய பாத்திரமாகத்தான் கருதின்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் எங்கள் ஆச்சாரியனுடைய பெண். உங்கள் அப்பா சுக்கராச்சாரியர் எனக்கு ஆச்சாரியன், எப்பொழுதுமே என்னால் பூஜிக்கப்படுபவர். அதே போல தான் நீங்களும். அதனால் தேவயானி, தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்கோன்னு. உடனே தேவயானி சொல்கிறா, பிராமணர்களில் சிறந்தவராய் இருக்கக்கூடியவரே, நீர் என்னுடைய ஆச்சாரியனுடைய பிள்ளை, எங்கள் அப்பாவோட பிள்ளை இல்லை. அதனால் உங்கள் மேலேயும் எனக்குரிய பக்தி இருக்குது, மரியாதை இருக்குது. ஹே கச்ச, இந்த அசுரர்கள்லாம் திரும்பி திரும்பி உங்களை கொன்னப்போ
உங்களை நான் மீட்டு எடுத்துன்னு வரத்துக்கு படாத பாடுபட்டேனே, அப்போ நான் உங்கள் மேலே காமிச்ச அந்த அன்பை கொஞ்சம் நினச்சி பாருங்கோ. ஹே தர்மிஷ்டரே, என்னுடைய காதலையும் அன்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கோ. உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற பக்தியையும் புரிஞ்சுக்கோங்கோ. எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லாத நீங்கள் என்ன நிராகரிக்க கூடாதுன்னுட்டா. கச்சன் பார்த்தார். அவர் அடுத்தது சொல்கிறார், தர்ம விரதங்களை நன்கு கடைப்பிடிக்கக்கூடியவளே, தயவு செஞ்சு இப்படி ஒரு பாவ கருத்தை பண்ண வைக்காதீங்கோ. அழகிய புருவங்களுடையவளே, என் மேலே கொஞ்சமாவது கருணையை காமிங்கோ. மரியாதைக்குரியவளே, எங்கள் ஆச்சாரியன் மேலே இருக்கிற மரியாதை பக்தியை காட்டிலும் உங்கள் மேலே எனக்கு அது ஜாஸ்தியாக இருக்குது. நீண்ட கண்களை உடையவளே, அழகிய முகத்தை உடையவளே, மரியாதைக்குரிய பெண்ணே, எந்த கவியினுடைய பிள்ளையுடைய, கவியினுடைய பிள்ளை உஷனஸ், இவர் சுக்ராச்சாரியார், அவருடைய எந்த சரீரத்தில் நீங்கள் இருந்தேளோ அதே இடம்தான் எனக்கும் இருப்பிடம். ஆனால் நீங்கள் எனக்கு உடன் பிறந்தவள், யூ ஆர் மை சிஸ்டர் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார். ஏன்னா என்ன ஆயிடுறது, இப்போ தேவயானி சுக்ராச்சாரியருக்கு பொண்ணு, பெத்த பொண்ணு. கச்சனும் அவரோட வயிற்றுல இருந்தானே வெளியில் வந்தான். அதனால் நீ எனக்கு சிஸ்டர் மாதிரின்னு விட்டார். நீ உண்மையாகவே நீங்கள் எனக்கு சிஸ்டர் தான். அதனால் அழகிய மெல்லடையுடைய பெண்ணே, தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்கோ. நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக நாட்களை கழிச்சிருக்கோம். இத்தனை நாள் ஒரு பர்ஃபெக்டான குட் ஃபீலிங் நமக்குள்ளே இப்போ இருந்துட்டுருக்கு. அதனால் உங்கள்கிட்டேருந்து நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய இந்த யாத்திரையானது நன்னா இருக்கணும், நன்னா முடியணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. உங்களிடத்துல நான் தர்மத்தை மீறி ஒரு வாரத்தை கூட பேசினதில்லை, அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். என்னுடைய ஆச்சாரியனை முழு மனசோட, திருடமான ஸ்திரமான மனசோட நீங்கள் பார்த்துட்டு தொண்டு புரியணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே தேவயானி சொல்கிறா, தேவயானி வாச்ச யதிமாம் தர்ம காமார்த்தே பிரத்யாக்கியாஸ்யசி யாச்சிதா ததः கச்ச ந தே வித்யா சித்திம் ஏஷா கமிஷ்யதி. ஒருவேளை இப்போ நீங்கள் உங்களோட மனைவியாக ஆக்கிக்கலை நான் சொன்ன மாதிரி அப்படின்னா, ஹே கச்ச, நான் சொல்கிறத கேளுங்கோ, உங்களோட ஞானமானது எந்த விதமான பலன்களையும் பெறாதுன்னா. கச்சன் பார்த்தான், ஆமாம், நான் உங்களுடைய அந்த கோரிக்கையை ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணமே நீங்கள் எங்கள் ஆச்சாரியனுடைய பொண்ணுன்றதுனால தான். நான் குற்றமே சொல்லலை உங்கள் மேலேன்றா. என்னோட ஆச்சாரியனும் இது சம்மந்தமாக எந்த விதமான ஆக்ஞையும் எனக்கு தெரிவிக்கலை, எந்த விதமான கமாண்டும் எனக்கு கொடுக்கல. அதனால் உங்களுக்கு என்னை சபிக்கிறது தான் சந்தோஷம்னா சபிங்கோ. ஹே தேவயானி, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ரிஷிகள் எப்படி நடந்துக்கணுன்றது. அதனால் எனக்கு உங்கள் சாபம் ஆக்சுவலாக டிசர்விங்கே கிடையாது. ஆனால் உங்களுடைய இந்த சாபம் எப்படின்னாக்க, உங்களுக்கு என் மேலே இருக்கிற ஆசையினால் நீங்கள் சபிச்சுட்டீங்கோ, கர்த்தவியத்தினால, சென்ஸ் ஆஃப் டியூட்டினால் நீங்கள் ஒன்றும் என்னை சபிக்கலை. அதனால் உங்கள் ஆசையானது என்னைக்கா இருந்தாலும் நிறைவேறாது. எந்த ரிஷிகுமாரனும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீர் சொன்னீரே இப்போ என்னோட ஞானமானது பலன் தராது போகும்னு, அப்படியே இருக்கட்டுமே. நான் யாருக்கு இந்த ஞானத்தை போதிக்கிறேனோ, யாருக்கு சொல்லி கொடுக்குறேனோ இந்த வித்தியையை, அவளுக்கு பலன்களை அது கொடுக்கும்னா. இப்படி சொல்லிட்டு வைஷம்பாயனர் சொல்கிறார். வைஷம்பாயனம் வாச்ச ஏவ முக்துவா த்விஜஸ்ரேஷ்டோ தேவயானிம் கச்சஸ்ததா திரிதஷே ஷாலயம் சீக்கிரம் ஜகாம த்விஜசத்தமஹ. இந்த தேவயானி இடத்துல சொல்லிட்டு பிராமணர்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய கச்சன் வேகமாக புறப்பட்டு தேவலோகத்துக்கு போனார். அங்கே கச்சன் வரதை பார்த்துட்டு தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு இந்திரனோட கூட நேர பிரகஸ்பதி இடத்துல போயிட்டு பார்த்து சொல்கிறா, நீர் உயர்ந்த காரியத்தை பண்ணியிருக்கீர், உங்களுடைய செயல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது சுவாமின், ஆனால் உங்களுடைய புகழானது என்றைக்குமே அழியாது. இப்போ எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹவிர்பாகத்தினுடைய பங்கு உங்களையும் சேரும், எங்களுக்கு யாகஞாதிகளில் கிடைக்கக்கூடிய பங்கு உங்களுக்கும் சேரும் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து 78வது அத்தியாயம் சாம்பவ உபபர்வத்தில் இந்த சரித்திரமானது தொடர்றது. 97வது அத்தியாயம் வரைக்கும் யயாதியினுடைய சரித்திரம்தான்
பேசப்படுறது பாரதத்தில் இந்த சாம்பவ உபபர்வத்தில் ஆதி பருவத்தில். ஏற்கனவே பார்த்தோம் ஆதி பருவத்தில் மொத்தம் 19 உபபர்வங்கள் உள்ளே இருக்குது. அதில் இது ஒன்று சாம்பவ உபபர்வம். வி ஹாவ் அ லாங் வே டு கோ. ஏன்னா 97 இல்லையா, அங்கே நம்ம இருக்கிறது 78. வைஷம்பாயனர் இப்போ மேற்படி சொல்கிறார். வைஷம்பாயன உவாச்ச கிருத வித்யே கச்சே பிராப்தே ஹிருஷ்டரூபா திவௌகசஹ கச்சாத் அதீத்ய தாம் வித்யாம் கிருதார்த்தா பரதர்ஷப. பரத வம்சத்தில் உத்தமனாய் திகழக்கூடியவரே, இந்த ஸ்வர்க்கத்தில் இருக்கிறவள்லாம் தேவர் எக்ஸீடிங்லி கிளாட். ஏன்னா கச்சன் அந்த சஞ்சீவினி ஞானத்தை பெத்துண்டு வந்துட்டான். இப்போது தேவதைகள்லாம் என்ன பண்ணால் அந்த சஞ்சீவினி ஞானத்தை கச்சன் இடத்துலேருந்து கத்துன்ட்டா. அவளுடைய ஆப்ஜெக்டிவ் இப்போ பூர்த்தி ஆகிடுது. ஏன்னா ஏற்கனவே பிரகஸ்பதி கிட்ட கச்சன் வரதை பார்த்துட்டு சொல்லிட்டா, நீர் பண்ணது ரொம்ப வசதியான காரியம், அதனால் இனிமே யாக யஜ்ஞங்களில் எங்களுக்கு எப்படி பங்கு வருமோ அதே மாதிரி உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அடுத்தபடியாக என்ன ஆகுது, இவா எல்லாரும் இந்திரனோட இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போடுறா. அதில் சொல்கிறா இந்திரனை பார்த்து, ஹே இந்திரா, காலஸ்தே விக்ரமஸ்யாத்ய ஜஹி சத்ரூன் புரந்தர. அதனால் இந்திரா, ஹே புரந்தர, நேரம் வந்துடுத்து உங்களுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு உங்களுடைய எதிரிகளை எல்லாம் போய் வீழ்த்திட்டு வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்திரனும் உடனே சொன்னால் அப்படியே ஆகட்டும். அதன் பின்பு இந்த தேவதைகள்லாம் புறப்பட்டுட்டா. எத்தனையோ அப்சரஸ் பெண்கள்லாம் அந்த காட்டில் இருந்துட்டு வரா. அதெல்லாம் இவா பார்க்குறா. அப்போ இந்த பெண்கள்லாம் அங்கே இருந்த அந்த இடத்துல ஒரு சின்ன குளமாட்டம் இருக்குது அந்த வனத்தில். அது பார்க்குறதுக்கு அப்படியே சித்திரரதனுடைய நந்தவனம் மாதிரி இருந்துதான் பார்க்குறதுக்கு. உடனே இவன் என்ன பண்ணானா, தன்னை ஒரு வாயுவாக மாற்றிண்டு அந்த பெண்களினுடைய ஆடைகளை மாற்றி மாற்றி வச்சுட்டான். யார்? இந்திரன். அப்போ என்ன ஆகுது, இந்த பெண்கள்லாம் குளிச்சுட்டு வெளில வரா. இந்த வெளில வந்து பார்த்தாக்க அவள் வஸ்திரங்கள்லாம் மாறி போனது அவளுக்கு தெரியாது. அதனால் எந்தெந்த இடத்துல என்னென்ன துணி அவள் வச்சுட்டு போயிருந்தாளோ அந்த துணி எடுத்து போட்டு பார்க்குறா. சைஸு பத்தலை. ஒன்று எல்லாம் இருக்குது, ஒன்று எக்ஸல்லாக இருக்குது, ஒன்று மீடியமாக இருக்குது, ஒன்று ஸ்மாலாக இருக்குது, ஒரு சிலது எக்ஸ்ட்ரா ஸ்மாலாக இருக்குது. அதனால் சைஸ் வந்து அங்கே பத்தலையாம். இதுக்கு நடுவில் என்ன ஆறுதுனாக்க, தேவயானியோட துணியை ஷர்மிஷ்டா எடுத்து போட்டுன்ட்டா. ஷர்மிஷ்டா விஷபருவ ராஜாவினுடைய பெண். இது தேவயானியோடுதுன்றது அவளுக்கு தெரியாது, அவள் எடுத்து போட்டுன்ட்டா. உயர்ந்த ராஜா இப்போ தேவயானிக்கும் ஷர்மிஷ்டாக்கும் நடுவில் இந்த விஷயத்தினால சண்டை ஏற்பட்டுடுத்து. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றத நாளைய தினம் நம்ம அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. ஜெயாதி சரித்திரம் தொடரும். நாளைக்கு பார்க்கலாம். நமஸ்காரம்.